நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் தொடர்கிறது. நம்முடன் இன்னொரு சிறப்பு விருந்தினரும் கலந்திருக்கிறார். ஆர் இளங்கோவன், செயல் தலைவர் DRU. வணக்கம் ஐயா. தொடர்ந்து பேசவிருக்கிறோம் ஐயா. அதாவது டீசல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ மின்மயமாக்கல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. டீசல்ல இயங்குற ட்ரெயின்கள்லாம் எல்லாமே மின்மயமாக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாமா? அதுக்கு இந்த பட்ஜெட்ல எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் இந்த டீசலை விட பயோடீசல், அது என்ன பேர் சொல்லுகிறார்களே, அந்த இடத்தையெல்லாம் போயிட்டு ரயில்வே மந்திரி போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது மின்மயமாக்கினால் நாடு வெகு விரைவில் எல்லா நிழல்களிலும் போய் நிற்கும். ஆக்குவதற்கு வேண்டிய அச்சாரங்கள் இவர்கள் என்றைக்கு போட்டு என்றைக்கு விடிஞ்சி என்றைக்கு நடக்க போகுது. இந்த கூடங்குளத்தை வேணான்னு சொல்லி ரெண்டு வருடமாக போராட்டம் நடத்திருக்கிறாங்க. இன்னும் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. இன்னொரு எத்தனை கூடங்குளம் மாதிரி ஒரு அமைக்க திட்டம் போட்டிருக்காங்க. மின்மயமாக்கினால் வரவேற்கிறோம். மின்மயமாக்குவது எப்போது, எப்படி, எங்கே பணம்? ஐயா, இந்த நேரத்தில் உங்களிடம் இளங்கோவன் ஐயாவிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். எர்னாஸ்ட் ஐயா சொன்ன மாதிரி தென்னகத்தை பொறுத்தளவு தென்னக ரயில்வே அதிகமான பங்களிப்பை செய்கின்றது. மத்திய அரசினுடைய அந்த வருமானத்திற்கு, ரயில்வே வருமானத்திற்கு அதிகமான பங்களிப்பை செய்கிறதா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது, புதிதாக ரயில் விடுதலோ அல்லது ரயில்வே மேம்பாட்டு திட்டங்களுக்கோ அல்லது புதிய பாதைகள் அமைத்தலோ ரொம்பவே குறைவுங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். ஒரு ரயில் சங்க தொழிலாளரா, ஒரு ரயில்வே தொழிலாளரா, ஒரு ரயில்வே ஊழியரா நீங்கள் இதற்கு எந்த மாதிரியான ஒரு கருத்தை கூற விரும்புகிறீங்க? நான் ரயில்வே ஊழியராக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரஜைங்கிற முறையிலையும் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் புதிய லைன் திட்டங்கள் ஒரு 10 திட்டங்கள் இருக்குது. இந்த 10 திட்டங்கள் முக்கியமாக மகாபலிபுரத்துலேருந்து கடலூர் வழியாக புதுச்சேரி வழியாக கடலூருக்கு புதிய லைன், ஈரோடு பழனி புதிய லைன், திண்டிவனம் நகரி அது ஒரு புதிய லைன், திண்டிவனம் செஞ்சி இது ஒரு புதிய லைன். இப்படி புதிய லைன் திட்டங்களும், அகலப்பாதை திட்டம் விழுப்புரத்துலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து ரெட்டைப்பாதை திட்டம், திண்டுக்கல்லேருந்து மதுரை, திண்டுக்கல்லேருந்து மதுரை போயிட்டு, மதுரை ஏற்கனவே போட்டாச்சு, மதுரையிலேருந்து கன்னியாகுமரிக்கு ரெட்டைப்பாதை திட்டம், இப்படி ரெட்டைப்பாதை திட்டம், அகலப்பாதை திட்டங்கள், நிறையா திட்டங்கள் இருக்குது. ஸோ இப்படி இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் போதிய பணம் நமக்கு தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கப்படவில்லை. முக்கியமாக புதிய லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4444 கோடி நமக்கு தேவை. புதிய லைன் திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு 4440 கோடி தேவை. போன ஆண்டு ஒதுக்குனது 46 கோடி, வெறும் 46 கோடி. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனது வெறும் 46 கோடி. இதே மாதிரி இரட்டைப்பாதை திட்டங்களுக்கு அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு, ஒரு ரயில்வே ஒரு அமைப்பிற்கு மிக குறைந்த அளவிற்கு இந்த மாதிரியான பட்ஜெட்டில் மிக குறைந்த அளவிற்கு பணம் ஒதுக்குவதற்கு என்ன மாதிரியான காரணம் இருக்கு? முக்கியமான இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் தெற்கு ரயில்வே அதிக லாபம் கொடுக்குற ரயில்வே கிடையாது. முதல்ல அதை நான் சரி செய்ய விரும்புகிறேன் அந்த கருத்தை. நீங்கள் 100 ரூபா வருமானம் வந்தால் 130 ரூபா ரயில்வே செலவு செய்யுது. நஷ்டம் வரக்கூடிய ரயில்வே தான் தெற்கு ரயில்வே. காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே சரக்கு போக்குவரத்து அதிகம் கிடையாது. இந்திய ரயில்வே பூராவும் லாபம் இருக்குது. நிச்சயமாக கடந்த ஆண்டு இந்திய ரயில் போக்குவரத்தினுடைய 1,15,000 கோடி ரூபாய் வருமானத்தில் 70,000 கோடி ரூபாய்க்கு சரக்கு போக்குவரத்து, 65% சரக்கு போக்குவரத்து வரவு, 35% பேசஞ்சர் போக்குவரத்து வரவு இந்திய ரயில்வே பூராவுக்கும். சதர்ன் ரயில்வேயில் பேசஞ்சர் போக்குவரத்து தான் அதிகம், சரக்கு போக்குவரத்து கம்மி தான். அதனால் 49க்கும் கம்மி தான் வருது. அதனால் நமக்கு சரக்கு போக்குவரத்து இல்லாதனால நம்முடைய வருமானம் கம்மி. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த கருத்தை அவர் மறுக்கல. சரக்கு போக்குவரத்து இல்லை. இந்தியாவிலேயே பயணிகள் பயன்படுத்துகிற ரயில்வே துறையை தென்னக ரயில்வேக்கு ஒப்பிட்டா, கிழக்கு ரயில்வே, இந்த மேற்கு ரயில்வே அப்படிலாம் சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் விட தென்னக ரயில்வே பயணிகளுடைய போக்குவரத்துடைய வருமானம் அதிகமே சொல்லலாம். அதான் சொல்லலாம், அதான் உண்மை. ஆனால் 4000 கோடி ரூபாய் தேவைன்னா 40 கோடி கொடுக்குறாங்க. இது கேட்கறதுக்கு எம்பிக்களுக்கு வாயிருந்தும் இல்லாம ஒட்டுமொத்த வருமானத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான திட்டங்கள் வகுக்கப்படுவதாக குறிப்பிடலாம். கண்டிப்பா. அதை தொடர்ந்து ஐயா, அதாவது டபுளிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இரட்டை வழித்தடம், அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதோட தேவை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. என்னை விட இவர் சிறப்பா சொல்லுவார்.
ஒரு ரயில் போகிறதுக்கு ரெட்டை தடம் இருந்தால் ஒரு ரயில் நீங்கள் பயணிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு நாலேஜ். போய் இன்னும் ரயில் இப்படி போயிட்டே இருந்து இன்னொரு ரோல் வைந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. இடையில ஒற்றை தடம் இருந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ரயில் இங்கேருந்து பெங்களூர் டு கோவா ஒற்றை தடம், அங்கே எழுத்த மாதிரி இந்த வந்து சரியாக சிக்னல் வேலை செய்யலன்னா இவன் 6 மணி நேரம் போட்டுறான். நிச்சயமா அது சுதந்திரம் வந்து 62 வருடங்கள் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இரட்டை வழித்தடம் வந்து என்னன்னு சொன்னால், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இரட்டை பாதை வேணும். மின்சார மயத்தோடு கூடிய இரட்டை பாதை வேணும். இதில் சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்கு இரட்டை பாதை இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரத்துக்கு இரட்டை பாதை இன்னும் போட்டுட்ருக்காங்க. முடியுதுன்னு சொன்னாங்க, மார்ச்சில் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதே நேரத்தில் விழுப்புரத்துலேருந்து திண்டுக்கலுக்கு 273 கிலோமீட்டருக்கு 1290 கோடி திட்டத்தில் நான் கிட்ட 500 கோடி செலவாயிருக்கு. இன்னும் 700 கோடி தேவை. அந்த 700 கோடி இந்த வருஷத்தில் 2 வருஷத்தில் ஒதுக்கினா தான் 2 வருஷத்தில் அந்த திட்டம் முடியும். இல்லைன்னா அப்புறம் மதிப்பு கூட்டிடும். இதுக்கப்புறம் மதுரையிலிருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு இரட்டைப்பாதை திட்டத்துக்கு 1916 கோடிக்கு சர்வே பண்ணி முடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திட்டம் இன்னும் சேங்ஷன் பண்ணப்படலை. இந்த திட்டம் சேங்ஷன் பண்ணால் தான் இப்போது தங்கவேலுங்கிற எம்பி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பார்லிமெண்ட்டில். அவர் கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதிலில் அந்த செக்ஷன் சேங்ஷன் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது சேங்ஷன் பண்ணுறதுங்கிறது இந்த தமிழ்நாட்டுடைய திட்டத்துக்கு முக்கியமானது. என்ன திட்டங்கள் இருக்கோ இல்லையோ அந்த திட்டத்துக்கு பணம் ஒதுக்கீடு, இரட்டைப்பாதை திட்டத்துக்கு பணம் ஒதுக்குனா தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லா உங்களுக்கு வந்து ஏராளமான ட்ரெயின் விட முடியும். எனக்கு ட்ரெயின் இல்லைன்னு கேட்குறாங்க. ஒரே வழித்தடத்தில் போகிறதும் வரதும் ரெண்டும் ஒன்றா இருந்தால் எப்படி வந்து போக்குவரத்து சரியாக இருக்கும்? அதனால் இரட்டைப்பாதை இருந்ததுன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ட்ரெயினை நம்ம விட முடியும். அதன் மூலமாக பேசஞ்சர் ரோட்டில் போய் சாகிறாங்களே அதை தடுக்க முடியும். இன்றைக்கி செகண்ட் கிளாஸ் கோச்சஸில் திருநெல்வேலியோ மதுரை கன்னியாகுமரிக்கோ போகிற ட்ரெயினில் செகண்ட் கிளாஸ் கோச்சில் புதுங்கி சாகிறாங்களே அவங்கள வந்து நம்ம காப்பாற்ற முடியும். அதுக்கு நிறையா ட்ரெயின் விடணும். நிச்சயமாக இந்த நேரத்தில் நிறைய ட்ரெயின் விடணுன்றது உண்மை. 4400 கோடி ரூபாயில் இப்போ 700 கோடி ரூபாயும் 1300 கோடி ரூபாயும் ஒதுக்க சொல்லி கடந்த 4 வருடமாக போராடி கொண்டிருக்கிறார். எங்களை போற இந்த சங்கங்கள் வைத்திருக்கிறவங்க போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் 42 கோடி 52 கோடி 120 கோடின்னு சொல்லிட்டு மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் சொல்லும், மாநில சர்க்கார் ஆமாம் என்று விடும். இப்பொழுது சென்னை டு கன்னியாகுமரி என்று முதலமைச்சர் சொல்கிறார்கள். முதலமைச்சர் கிட்டத்தட்ட 10 வருஷமாக மந்திரியாக இருந்திருக்கிறார். 10 வருஷமாக மந்திரியாக இருக்கிறார். இன்னும் சென்னை டு கன்னியாகுமரி, செங்கல்பட்டு டு விழுப்புரம், விழுப்புரம் டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு கன்னியாகுமரி கேட்பார் இல்லை, நாடுவார் இல்லை. இந்த விமர்சனங்கள் இருக்கும். அதே நிலையில் விமர்சனங்கள் இல்லை, இது உண்மைகள். முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க இருக்கிறேன். கடந்த சில மாதங்களாக ஒரு குறிப்பிட்ட விஷயம், அதாவது தனியார் மயமாக்கல், ரயில்வேயை பொறுத்தளவு தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களாகவே ஒரு விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய எதிர்மறையான நேர்மறையான கருத்துக்கள் முன்வைத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விவாதமாயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு ரயில்வே ஊழியராக, தொழிற்சங்கத்தை சேர்ந்தவராக இந்த தனியார் மயமாக்கலை எப்படி பாக்குறீங்க? இந்த பட்ஜெட்டிற்கு பிறகு எந்தெந்த துறையெல்லாம் மேலும் தனியார் மயமாக்கலுக்கு உட்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரயில்வே பொறுத்தளவு? ரயில்வே வந்து இந்திய அரசாங்கம் பிஜேபி சர்க்கார் வந்ததுக்கு பிறகு 22/8/2014 ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. அதில் ரயில்வே சட்டப்படி தனியார் வரலாம், சட்டம் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆனால் 62 வருஷமாக அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கங்களும் பின்பற்றுகிற கொள்கை என்னென்னா, ரயில்வே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ரயில்வேனுடைய கட்டுமானம், பராமரிப்பு, இயக்கம் எல்லாமே ரயில்வேல இருக்கும், அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொன்னாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போது அந்த ரயில்வேயினுடைய கட்டுமானம், அதோட பராமரிப்பு, இயக்கம், ரயில் ஓட்டுற வேலை உட்பட 10 ஏரியாவில் சபர்பன் டிரான்ஸ்போர்ட், ஹை ஸ்பீட் லைன்ஸ், சரக்கு போக்குவரத்துக்கு தனிப்பாதை, மின்சார மயம், சிக்னலிங், கோச் ஃபேக்ட்ரி, என்ஜின் ஃபேக்ட்ரி, இது எல்லாத்தையும் தனியாருக்கு விட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இப்போவே நீங்கள் இப்போது 17 ஏரியாவில் தனியாருக்கு விட போகிறோம், அதுவும் 100% அந்நிய நேரடி முதலீடை அனுமதிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா, உலகம் பூராவும் தனியாருக்கு விட்டு ரயிலெலாம் நாசமாக தான் போயிருக்கு. உதாரணத்துக்கு அர்ஜென்டினா எடுத்துங்க. அர்ஜென்டினாவில் 35,000 கிலோமீட்டர் ரயில்வே தண்டவாளம் இருந்தது. 95,000 ரயில்வே தொழிலாளி வேலை செஞ்சாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா,
அதை அல்ஸ்டோம் கம்பெனிக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அதோட விளைவு என்னாச்சுன்னு சொன்னாக்கா 4-5 வருஷத்தில் லாபம் வரவில்லை. இந்திய ரயில்வேலாம் வளரும் நாடு, லாபம் வரவில்லைன்னு அதனால் எல்லாத்தையும் மூடிட்டான். வெறும் 8000 கிலோமீட்டர் தான் லைன் இருந்தது. 95000 எம்ப்ளாயிஸ் வந்து 15000 எம்ப்ளாயிஸாக குறைஞ்சு போயிட்டாங்க. கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேச இருக்கிறோம். அதுக்கு முன்பாக கடந்த ரயில்வே பட்ஜெட் நாட்டுக்கு நல்லதல்ல. என்னுடைய அபிப்பிராயம் நிச்சயமா அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியா கடந்த ரயில்வே பட்ஜெட்களில் அறிவிக்கப்பட்டது இதுவரை நிறைவேற்றப்படாத திட்டங்கள் என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மத்திய ரயில்வே அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சில திட்டங்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். நிலுவையில் உள்ள திட்டங்கள் 2 வழி தடமாக்குதல், திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை, ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி வழியாக அரக்கோணம், திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரிக்கு செல்லும் திட்டம். அதே மாதிரி மதுரையிலிருந்து நெல்லை வழியாக கன்னியாகுமரிக்கு மின்சார 2 வழி தடமாக்கல் அந்த ஒரு திட்டத்தையும் வந்து அவர் முன்வைத்திருக்கிறார். மொரப்பூர் இலிருந்து தர்மபுரி வரையில் ஒரு திட்டத்தை பற்றியும் அவர் இது ஒரு புதிய வழித்தடம். இது ஒரு புதிய வழித்தடம். அதே போல மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர், தரங்கம்பாடி, திருநள்ளாறு வழியாக காரைக்காலுக்கான ஒரு புது வழித்தடத்தையும் வந்து முன்மொழிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் வழியாக கன்னியாகுமரி செல்வதற்குமான அந்த விஷயமும் பேசப்பட்டிருக்கிறது. காரைக்குடியிலிருந்து ராமநாதபுரம் வழியாக தூத்துக்குடிக்கு ஒரு புதிய வழித்தடம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அந்த கடிதத்தில் அது மட்டும் இல்லாமல் காரைக்கால்ல இருந்து சீர்காழி போவதற்கான ஒரு வழித்தடத்தை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். சேலத்திலிருந்து பெரம்பலூர், அரியலூர் வழியாக காரைக்காலிற்கு ஒரு வழித்தடம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அங்கு எழுந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் இருந்து போடி, தேனி வழியாக குமுளி செல்வதற்கான வழித்தடத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். தஞ்சையிலிருந்து அரியலூர் மாவட்டத்திற்கு, அரியலூர் நகரத்திற்கு மேலும் ஒரு வழித்தடம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பார்க்க முடிகின்றது. அதே போன்று மதுரையிலிருந்து மேலூர் வழியாக காரைக்குடி அகல ரயில் பாதை வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா மதுரையிலிருந்து மேலூர் வழியாக அந்த காரைக்குடிக்கான அகல ரயில் பாதை வேணுங்கிற, மதுரையிலிருந்து எர்ணாகுளத்திற்கான ஒரு வழித்தடத்தை அகல ரயில் பாதையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல சென்னையிலிருந்து சைதாப்பேட்டை வழியாக ஸ்ரீபெரும்புதூருக்கு ஒரு வழித்தடம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து பார்க்க முடிகின்றது. இந்த சூழ்நிலையில் இது எல்லாமும் ஏற்கனவே சர்வே செய்யப்பட்ட திட்டங்கள். நிச்சயமா அது இதெல்லாம் எந்த திட்டத்தில் வருதுன்னா 23 சர்வே செய்யப்பட்ட திட்டங்கள் மத்திய அரசு 24/9/2014 ஒரு சுற்றறிக்கை மூலமாக இதையெல்லாம் கைவிட்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். கைவிட்டு விட்டோம் என்று சொன்ன அந்த திட்டங்களை அதை எடுத்து தூசி தட்டி நம்முடைய தமிழக முதலமைச்சர் தேர்தலுக்காக கொடுக்கிற வாக்குறுதிகளாக என்னை போன்றவர் நினைக்கின்றோம். இந்த திட்டங்கள் நடக்க போவதில்லை. இந்த திட்டங்கள் வேணும்னா தமிழ்நாட்டு மக்கள் கிளர்ந்து எழ வேண்டும், இல்லைன்னா பணம் கிடைக்காது. ஐயா, அதுக்கு முன்னாடி ரயில்வே பாலங்கள் பத்தி பேசலாம். ரயில்வே பாலங்களுக்கு இதுவரை ஒதுக்கப்பட்ட போன கடந்த பட்ஜெட்ல வந்து எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, இந்த வாட்டி வந்து எவ்வளவு ஒதுக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது? சார் தான் சொல்லணும். ஏன்னா புள்ளி விவர கணக்கெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ரயில்வே இந்த சூழ்நிலையில தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது பயணிகளை எந்த அளவிற்கு பாதிக்கும்? பயணிகளை தனியார் மயமாக்குவதால் பாதிக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். ரயில் நிலையங்கள் தனியார் மயமாக்கினால் ஒரு வேளை விமான நிலையத்தை விமானம் ஓட்டுவது அரசாங்கம், விமானத்தை விநியோகிப்பது அரசாங்கம், எல்லாம் பண்ணுவது அரசாங்கம், டிக்கெட் கொடுப்பது அரசாங்கம். விமான நிலையத்தை அப்படி சுத்தமாக பராமரிப்பது தனியார் நிறுவனம் என்று போன்று இருந்தால் நமது ரயில் நிலையங்கள் ஒரு காட்சி பொருளாகவே இருக்கும். நான் வந்து துபாய்க்கு போயிருக்கிறேன். ஏன் இந்தியாவில் டெல்லியில் மெட்ரோ ரயில் ஓடுகிறது. சுருக்கமாக மெட்ரோ ரயில் ஓடுகிறது. எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, எவ்வளவு சுத்தமான பராமரிப்பு. அந்த மாதிரி தனியாருக்கு வந்தால் சிலதுகள் சுத்தங்கள் கிடைக்கும், அசுத்தங்கள் நீங்கும், மக்கள் நிம்மதியாக பயணிக்கலாம். நிச்சயமா இந்த மாதிரி தனியார் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் தனியார் தான் பராமரிக்கிறாங்க, சுத்தம் பராமரிக்கிறாங்க. எவ்வளவு நாத்தம் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன நீடிக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் நாத்தம் அடிக்கிறதுக்கு தனியார் வந்தா ஒன்று நியூ டெல்லியிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு தனியார் லைன் போட்டாங்க. ரயில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராவும் டிஎம்ஆர்சி டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் சேர்ந்து போட்டாங்க. அந்த லைனை மூடிட்டு அவன் ஓடி போயிட்டான். ரிலையன்ஸ் 150 ரூபா 20 கிலோமீட்டருக்கு 150 ரூபா கட்டணம் வச்சான். இது முடிந்திருக்கு. கட்டணம் உயர்வு. இந்த நிலையில நீங்கள் இருவருமே அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான அதிகமான திட்டங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண மக்களினுடைய எண்ணமாக இருக்கும். நிச்சயமா அப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. இந்த அமர்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இடைவேளைக்கு பிறகு மற்றொரு அமர்வில் மற்றொரு விஷயத்தை அலசலாம்.
வணக்கம்.